மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாட்சியுடனும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய மோட்டார் வாகனத்தினுடைய கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவை மாவட்டத்தில். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை அமைச்சர் மாண்புமிகு கோயில்மணியன் அவர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுட்டி தங்கசாமி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்களுடைய போக்குவரத்து துறை ஆணையர், போக்குவரத்து துறை அனைத்து அலுவலர்களும் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்குடைய முக்கிய நோக்கம் விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் குறைக்க வேண்டும், விபத்தில்லா ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும், உயிரிழப்பில்லா ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று சமுதாய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பள்ளி குழந்தைகளுக்கு ரோடு சேஃப்டி கமிட்டி என்ற ஒரு அமைப்பை குழு, சாலை பாதுகாப்பு குழுவை பள்ளிகளில் ஆரம்பித்திருக்கிறோம். அது பள்ளி மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அது மட்டுமல்லாமல் தலைக்கவசம் அணிவதை கட்டாயப்படுத்த வேண்டும், அவர்கள் அதை கட்டாயமாக அணிய வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் இங்கு மேடையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தலைமையில் அந்த தலைக்கவசம் கொடுக்கின்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இது போன்ற நிகழ்வுகளால் நம்முடைய இந்தியாவில் விபத்துகளும், குறிப்பாக தமிழகத்தில் விபத்தில்லா தமிழகமும் உயிரிழப்பில்லா தமிழகத்தை காண வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவருடைய கனவை நினைவாக்குகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. 16 மாநிலங்களிலிருந்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய சட்டம் 1988 மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்து 93 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை ஆல் இந்தியா ஃபுல்லா வரக்கூடிய ஒரு சட்ட திருத்தம். அதான் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூட பேசும்பொழுது சொன்னார்கள், அபராத தொகை அதிகம், ஆனால் அந்த விதிமீறல் இல்லாமல் இருந்தால் அபராத தொகையே கிடையாது. எனவே இது போன்ற அந்த அபராத தொகைகள் என்பது நம்முடைய மாநிலத்திற்கு மட்டுமல்ல, ஆல் இந்தியா பூரா முழுமைக்கும் பொருந்தக்கூடியது. இது படிப்படியாக இதனால் விபத்துகளும் உயிரிழப்புகளும் குறையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த பேட்டரி வாகனம் எப்ப ஆரம்பிச்சிருக்கார். நல்ல பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. மத்திய அரசு FAME 2 என்ற அமைப்பின் மூலம் Commissioner for Transport, Shri Samay Murthy ji. Respected Commissioner for Police by 24% for the year 17-18. Which is the best in the country, appreciated by Honorable to its prime objective of promoting road safety and best practices. We have been conducting road safety seminars, workshops throughout the country and international. இந்த கருத்தரங்கத்திற்கு கலந்து கொண்டதற்காக நன்றி கலந்த கைத்தட்டலை தெரிவிக்கலாமா? அகில இந்திய போக்குவரத்து துறையுடைய தொழில்நுட்ப அலுவலர் சங்கத்தினுடைய அஸ்வத் அகமது அவர்களே, 94 சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருந்தார். அந்த 94 சட்ட திருத்தங்களில நம்முடைய போக்குவரத்து துறை அதிகாரிகள் அமல்படுத்தலாம். முழுமையாக நாங்கள் அமல்படுத்தி இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் போக்குவரத்து துறையில அந்த இயக்கத்தின் மூலமாக அரசுக்கு உறுதுணையாக குறிப்பாக விபத்துக்களை குறைப்பதற்கு அந்த நிகழ்ச்சி மாண்பு முதலமைச்சரை அழைத்து வந்து உறுதுணையாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அம்மாவுடைய அரசு மட்டும் தான் முயற்சி மேற்கொள்ளும். ஏன்னா எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் தொடர்ந்து டெல்லியிலேயே போய் இருந்தார். எத்தனை இடம் போய் எளிமையா இருந்து அவருடைய followed by Government Higher Secondary School, Arasam. No.
கட்டி போட்டுருங்க. இந்த சென்டரா போடாது, அப்படியே சென்டரா போட்டு வர முடியும். ஒரு நிமிஷம் பள்ளிகளின் சாலை